வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசுரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பிரதமர் கருத்து. மேதின கூட்டங்களை நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் தயார். கொழும்பில் 15 பேரணிகள். அனுராதபுரம் திரப்பனை பகுதியில் கார் ஒன்றினுள் 3 சுட்டுக்கொலை. இனி விரிவான செய்திகள். ஊடகங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் 20வது வருட பூர்த்தி விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்தார். நாட்டில் இன்று ஊடக சுதந்திரத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது ஊடகத்தினாலேயே. முதலாவதாக பத்திரிகையில் வட்குண்டை போட்டார்கள். அதன் பின்னர் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் கடன் தொடர்பில் கண்ணிவடி வந்தது. அதனை அவர்களால் எழுத செல்ல முடியாது அல்லவா? இப்பொழுது நாடு முடிந்துவிட்டது. துட்டகை முனு மன்னனை மீண்டும் வருமாறு கோரும் சூழ்நிலையை உருவாக்க பார்க்கின்றனர். தம்மீதான புகார்கள் குறித்து சம்பந்தன் என்னுடன் தொடர்பு கொண்டார். நீங்கள் ராணுவத்தில் சேர வேண்டுமா என நான் அவரிடம் கேட்டேன். அப்படி சேர்ந்தால் பிரிவே கேர்னல் அல்லது கேர்னலின் சீஃப் பதவிகளை மாத்திரமே வழங்க முடியும். ஆனால் எனக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது. அவ்வாறாயின் எதிர்க்கட்சித் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு சல்யூட் அடிக்க வேண்டி வரும். நான் ராணுவத்தில் சேர வேண்டிய அவசியமில்லை என சம்பந்தன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் கூட்டம் ஒன்றிற்கு சென்றிருந்ததாக அவர் கூறினார். அந்த காணிகள் அங்குள்ள மக்களுக்கு உரித்தான காணிகளாகும். யுத்தம் இடம்பெற்ற போது ராணுவத்தினரால் அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. அந்த காணிகள் விடுவிக்கப்படுமா இல்லையா என்ற அச்சம் அங்குள்ள மக்களுக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அசம்பாவிதம் நேராத பிரச்சனைகள் எதுவும் இல்லை என கூறி அதற்குள் சென்றார். அவர் செல்வதற்கு ராணுவம் இடமளித்தது. ஆகவே சம்பந்தன் என்டிடி அங்கத்தவர் என கூற முடியுமா? அவர் எம்முடனேயே இருக்கின்றார். பாராளுமன்றத்திற்கு அழைத்து அது குறித்து வினவ முடியும் என நான் எண்ணுகின்றேன். எல்டிடி இல்லாமல் போயுள்ளது. மீண்டும் வர முடியாது. அப்படி வருவதாயின் இதனை சரிவர நிறைவு செய்யவில்லை என நாம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். தற்கொலை அங்கி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பில் தயா மாஸ்டர் கூட வினவியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தின் கீழ் தயா மாஸ்டரால் அது குறித்து வினவ முடிந்துள்ளமை சிறந்ததாகும். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அக்னிலிகுட தொடர்பில் எவரேனும் கேட்க முடிந்ததா? இதுதான் மாற்றம். எல்டிடியினர் மீண்டும் தலை தூக்குவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். ஆகவே எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இதன்போது ஊடகத்துறைக்கு சேவையாற்றியவர்கள் பிரதமரால் கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் தனியார் காணியொன்றில் உள்ள மலசலகூட குழியிலிருந்து சில வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 40 மில்லிமீட்டர் அளவிலான 21 சிறிய ரக குண்டுகளும் கைக்குண்டுகளும் துப்பாக்கிகளும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். பரந்தன் A35 வீதியில் 6ஆம் ஒழுங்கை பகுதியில் இந்த மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தனியார் காணியொன்றை துப்புரவு செய்யும் போது மலசலகூட குழியொன்றிலிருந்து வெடிக்காத நிலையில் வெடிப்பொருட்கள் காணப்பட்டதை அடுத்து வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய ராணுவத்தினரால் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யுத்தகால பகுதியில் எல்டிடியினரால் குழியில் குறித்த குண்டுகள் போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜானக் ஜெயவீர தெரிவித்தார். எவ்வாறாயினும் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் பாவிக்க முடியாத நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. அனுராதபுரம் ஹிதோகம துருவில பகுதியில் கார் ஒன்றினுள் இருந்த 3 சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர் கூறினார். திரப்பினை போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மே தினத்திற்கான பாதுகாப்பு தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்டார். கட்சி பேதமின்றி அனைவருக்கும் சமமாக பாதுகாப்பு வழங்கப்படும். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அனைத்து கட்சிகளினதும் மேதின கூட்டங்களுக்கு சம அளவு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாருக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது.
ராணுவ வீரர்களுக்கான சலுகை அட்டைகளை வழங்குவதற்காக ஹம்பாந்தோட்டை மாகம்புரவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவயங்களை இழந்த மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் 1002 பேரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சலுகை அட்டைகள் வழங்கப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திசு அத்தநாயக்க மே தினம் தொடர்பில் கண்டியில் இன்று கருத்து தெரிவித்தார். கம்பலா, காலியா, கிருளப்பனைக்கா எங்கு நான் செல்வது, இதுவே தற்போது நாட்டின் தேசிய பிரச்சனையாக உள்ளது. எவ்வாறான தீர்மானத்தை எடுப்பது என நாளைய தினம் தீர்மானிப்போம். தற்போது இந்த நாட்டிற்குள் பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றமை புலப்படுகிறது. வாழ்க்கை சுமை தொடர்பான பிரச்சனையே அது. அதனால் எதிர்காலத்தை அவதானித்து அரசியல் தீர்மானம் ஒன்றை நாம் எடுப்போம். அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வர்க்காகுட ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்த பின்னரே திஸ் அத்தநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எங்களுடைய மக்களுடைய மனத்தை வென்று, அதாவது அவர்கள் நேர்மையாக உண்மையான எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற நேர்மையான ஒரு நோக்கம் இருக்கின்றதை மக்கள் உணர்ந்து இந்த முறை ஆதரவு தர வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த முறை இடம்பெயர்ந்த முகாமில் இருந்து மக்கள் வருகிறார்கள். ஏனென்றால் ஜனாதிபதி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை மீள குடியமற்றுவதற்கு. ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மையின மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றாலே ஒரு வெறுப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் சென்ற காலங்களில் சில ஒரு சிலர்களோட சில தவறான நடவடிக்கையின் காரணமாக இனவாதம் ஊட்டப்பட்டு இன்று அதெல்லாம் கலைந்து தூக்கி எறியப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அனைத்து இனத்திற்கும் உரிய ஒரு கட்சியாக மிளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சென்ற வருடம் ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எமது அதிமேத ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்ததன் பிறகுதான் அனைத்து இனங்களுக்குரிய ஒரு கட்சியாக இந்த கட்சி மெலிந்தது. மேதின ஊர்வலங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் காரணமாக கொழும்பு நகரில் உள்ள வீதிகள் சிலவற்றை நாளை தினம் மூடுவதற்கு நேரிடும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. சில வீதிகளூடான வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முற்பகல் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாளிகாவத்தையில் பிரதீபா மாவத்தை ஜுமா மஸ்ஜித் சந்தையிலிருந்து சங்கராஜ சுற்றுவட்டம் வரையான வீதி ஆகிய பகுதிகள் மூடப்பட உள்ளன. பிற்பகல் 1 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் தெமிடகூட சந்தையிலிருந்து பொருளை சந்தை வரையான பகுதியும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாரகன்பேட்டை சந்தையிலிருந்து ஹைலெவல் வீதி வரையான பகுதியும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மூடப்படும் என போலீசார் தெரிவித்தனர். ஹைலெவல் வீதியின் ஹெவ்லோக் வீதி, டிக்மன் வீதி, வர்ண விளக்கு சமய கட்டமைப்பு வரையான பகுதிகளும் நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மூடப்பட உள்ளன. நாளை நண்பகல் 12:30 முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதியில் பாக் வீதி, பேஸ்லைன் வீதி, கரண வீதி, சந்தையிலிருந்து பழைய வீதி, ஆண்டர்சன் வீடமைப்பு சந்தை வரையிலான பகுதிகளிலும் வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மேலும் பல வீதிகளுடான வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வீதியிலக்கம் 138 புறக்கோட்டை, மகரகம, கொட்டாவை, ஹோமாகம மற்றும் ஹைலெவல் வீதியின் தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்காக நாளை நண்பகல் 12 மணி முதல் மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வாகனங்கள் தும்முல்ல, பௌத்தாலோக மாவத்தை, கணத்தை சுற்றுவட்டம், பேஸ்லைன் வீதி, நாரகன்பேட்டை, நாவல சந்தி, நுகைகுடை மற்றும் ஹைலெவல் வீதிகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 120 மற்றும் 125 ஹொரண, கஸ்பாப, பிலியாந்தல, இங்கிரிய பகுதிகளுக்கான பஸ்கள் தும்முல்ல, பௌத்தாலோக மாவத்தை, டுப்ளிகேஷன் வீதி, காலி வீதி, பெப்பிலியான ஊடாக தெஹிவெளியால் பிலியந்தலை வீதிக்குள் பிரவேசிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. மேலும் வீதி இலக்கம் 154 போக்குவரத்தில் ஈடுபடும் கிரிபாத்குட, அங்குலான பஸ்கள் கலனிப்பாலம், பண்டாரநாயக்க சுற்றுவட்டம், ஒருகுடவத்த சந்தி, வெள்ளம்பிட்டி, கொலொன்னாவை வீதி, உபேசேகரபுர, கொட்டா வீதி, காசல் வீதி, பௌத்தாலோக மாவத்தி, பம்பலப்பேட்டை மற்றும் கால் வீதியை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 170 மற்றும் 190 பயணிக்கும் பஸ்கள் புறக்கோட்டை, செரமிக் சந்தி, டிஆர் விஜயவர்தன மாவத்தை, காமினி மண்டபம், டிபி ஜாயா மாவத்தை, இப்பான்வெல, சொய்சா சுற்றுவட்டம், வார்ட் பிளேஸ், முரளி சந்தி மற்றும் கொட்டா வீதி என்பவற்றை மாற்று வழிகளாக பயன்படுத்த வேண்டும் எனவும் போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. மேதின கூட்டங்களை நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக்கும் விதம் தொடர்பான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கூட்டம் இன்று நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா, சார்ல்ஸ் ரமணநாதன், சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். மீனவர் சங்க பிரதிநிதிகள் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். நாங்கள் கேட்கிற அதிகார பகிர்வு எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது மத்திய அமைச்சில் இது வைத்திருந்து பிரயோசனம் இல்லை. மக்களிடம் மீன்பிடி சம்பந்தமான விடயங்கள் முழுமையாக அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்பது போல சாத்தியமாகலாம். கட்சியில இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுற காரணத்தினாலேயும் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் என்ற ரீதியிலேயும் நாங்கள் பழைய அரசாங்கத்தோடு இருந்ததை விட கூடுதலான செல்வாக்கு எங்களுக்கு இருக்க வேணும். நாங்கள் இப்ப நான் அமைச்சரோட போனேன், அந்த விஷயங்களை பார்த்தேன்னு சொன்னேன். முந்தி இருந்த நிலைமையில அதை நினைச்சு கூட பார்த்திருக்கலாது. இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட இல்லை. இதேவேளை மீன்பிடி அமைச்சர் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். இந்த மாதம் 2ஆம் தேதி கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் இங்கே நேரடியாக வந்து இவர்களோடு கலந்துரையாடி மாவட்ட செயலர் அலுவலகத்திலே சில தீர்க்கமான முடிவுகளை எடுத்து தன்னுடைய பணிப்புரைகளை அவர் வழங்கியிருந்த போதிலேயும் அவை ஒன்றுமே இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற நிலையையும் நாங்கள் பாராளுமன்றத்திலே அமைச்சரை சந்தித்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக நேரடியாக கலந்துரையாடுவோம். அமைச்சர் முன்னிலையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். மக்களுடைய பிரச்சனை தனிய பரவி பாஞ்சானல் மட்டும் இருக்கவில்லை. அந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைமைக்கு இருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, ஏற்கனவே சம்பூர் விவகாரம் நடந்திருக்கின்றது, சுண்ணாங் கழிவோயில் விவகாரம் நடந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விவகாரங்கள் நடந்த போது இதில் அரசியல் தலைமை அது தொடர்பாக தங்களுடைய பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு அவர்கள் பெரிசாக முன்வரவில்லை. அரசியல் தலைவர்களை மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி கேட்டு அது தொடர்பாக அவர்களுடைய அக்கறையை அதன்பால் திருப்ப வேண்டியது என்பது உண்மையில் ஊடகவியலாளர்களுடைய கடமை. அந்த கடமையை செய்ய முயலுகின்ற போது அரசியல் தலைமைகள் ஒருபோதுமே அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடாது. அவர்கள் அதற்கான பதிலை அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த பொறுப்பை உங்களால செய்ய முடியவில்லைன்னா நீங்க உங்களுடைய பதவிகளில் இருந்து விட்டு விலகுங்கள். பாராளுமன்ற பிரதிநிதி சுமத்திரன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்கு மறுத்து ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் தனது விடையை வழங்குவேன் என்றும் மூதூர் சம்பூர் மக்களுடைய காணி பிரச்சினை மற்றும் அண்மை காலமாக முன்னாள் போராளிகளை கைது செய்கின்ற விடயங்கள் போன்றவற்றில் அவர் தெளிவான விடையை வழங்கவில்லை. அச்சுறுத்தும் தொனியில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் அவர் விக்னேஸ்வரன் அவர்களை காயப்படுத்திக் கொண்டு வருகிறார். அவர்கள் ஏன் திரு சுமத்திரன் அவர்கள் ஏகாதிபதி போல இந்த தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி போல நடந்து கொள்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் எங்களது மனதில் கேள்விகளை எழுப்புகின்றன. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் நாடு முழுவதும் 16 மே தின கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. அதற்கான பிரதான 5 கட்சிகளின் தயார்படுத்தல் தொடர்பான தகவல்கள் அடுத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பேரணி 2 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. பின்னதுவா அதிபக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகில் இருந்து காலி நோக்கிய மகமூதர வைத்தியசாலைக்கு அருகில் இருந்து கொழும்பு மாத்தறை காலி வீதி ஊடாக சமநல மைதானத்துக்கு இந்த பேரணி பயணிக்க உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலி சமநல மைதானத்தில் மேதின கூட்டம் நடைபெற உள்ளது. கிருளப்பணிக்கு செல்ல உள்ள குழுவினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்கின்றன என நாம் அறிய விரும்புகின்றோம். இல்லை, மற்றொரு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக உத்தியோகபூர்வமாக எமக்கு வரும் அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரே ஒரு மேதின கூட்டத்தை நடத்துகின்றது என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சின்னல் மற்றொரு மேதின கூட்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் தெளிவிட்ட விரும்புகின்றீர்களா? எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தற்போது நம்மால் கூற முடியாது. கட்சியின் மேதின கூட்டம் முறை நடத்தும் போது ஆதரவாளர் என்ற ரீதியிலும் கட்சியின் மீது அன்பு கொண்டவர் என்ற ரீதியிலும் கட்சியின் மேதின கூட்டத்திலா அல்லது வேறு மேதின கூட்டத்திலா பங்கேற்பது என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பதவியில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் நன்றாக அறிவார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் மேத்தின பேரணி மாளிகாவத்தை பிரதீபா மாவத்திற்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டு பொருளை கெம்பல் மைதானத்தில் நிறைவு பெறவுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மேத்தின கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொழிலாளர்களின் மேதினமா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் செல்வாக்கை எடுத்து காட்டும் மேதினமா என எவரேனும் வினவினால்
மே தினத்தை போன்ற தேசிய திட்டத்தினூடாக அரசியல் செல்வாக்கை அனைத்து கட்சிகளும் இதுவரையில் காண்பித்து வந்தன. எனினும் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி மாறான விடயம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. எமக்காக வியர்வை சிந்தி தொழில் புரியும் மக்களை கௌரவிக்கும் விடயம் ஒன்றை நாம் அவர்களுக்காக முன்னெடுக்க உள்ளோம். நாட்டின் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பெற்றுக் கொடுத்த மக்களை நினைவு கொண்டு நாம் வீதிக்கு இறங்குகின்றோம். அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்காக எதனை செய்ய எண்ணியுள்ளீர்கள்? அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்காக புதிய நாடொன்றை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். புதிய நாட்டை எவ்வாறு ஸ்தாபிப்பது என்பது தொடர்பில் பிரதமரின் உரையில் தெளிவாக கூறுவார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேத்தின பேரணி திகுவெலை STS ஜெயசிங்க மைதானத்துக்கு அருகில் ஆரம்பமாக உள்ளது. ஹெவ்லோக்டான் PRC மைதானத்தில் மேத்தின கூட்டம் நடைபெறவுள்ளது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையிலான ஜனநாயக கட்சி ராஜகிரியவில் மேதின பேரணியை ஆரம்பித்து பத்திரமுள்ள புத்ததாச மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலரும் கிருளப்பனை சந்தையில் நடத்தவுள்ள மேதின கூட்டத்தில் இணைவதற்கான பேரணியை நாரகின்பேட்டை ஷாலிகா மைதானத்துக்கு அருகில் ஆரம்பிக்க உள்ளனர். உண்மையான விடயங்களை நீங்கள் கூறாத காரணத்திலா ஷாலிகா மைதானத்துக்கு செல்வதற்கு தடை உத்தரவு பெறப்பட்டது? இது பொய்யான விடயமாகும். 1000க்கும் அதிகமானவர்கள் வருகை தந்தால் பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாத்தளை நிகோயா பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் கருத்து தெரிவித்தார். அவர் எப்போதும் வர வேண்டும் என நினைக்க முடியாது. எங்களை போக விடுகிறார். இதற்கு முன் பிடகந்து போய்விட்டு வருகிறேன். இவ்வாறு நாம் வேலை செய்வதற்கு இடம் தருகின்றனர். இதற்கு முன் இருந்த அமைச்சர் இவ்வாறு இல்லை. அதைத்தான் தமிழில் சொன்னேன். திருமண வீட்டில் தான் மணமகனாக இருக்க வேண்டும் என இருந்தார்கள். இப்போது அவ்வாறு இல்லை. வேலை செய்வதற்கு சுதந்திரம் உள்ளது. இங்கு கதைக்கின்ற தொலைக்காட்சி சிரச டிவி பாராட்டி கதைப்பார்கள். யாட்டியாந்தோட்டை பனாவத்த 4ஆம் இலக்க குடியிருப்பு மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருவதாக அங்கலாய்க்கின்றனர். யட்டியாந்தோட்டை பனாவத்த 4ஆம் இலக்க குடியிருப்பே இது. மலை குன்றின் மேலாக அமைந்துள்ள இந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து மண் சரிவு அபாயத்தினால் 4 குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது 16 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வளவு காலம் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்தாங்க வச்சாங்க, ஒன்றும் இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தவிக்கிறோம். மழை பெஞ்சா இருக்க முடியாது, தூங்குறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. தலைவர் தொண்டமான் இருந்தார், 10 வருஷம் 20 வருஷம் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் அவருக்கு வந்து லயத்தை திருப்பக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு. அவருக்கு வந்து நிறைய செய்ய இருந்துச்சு. அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் செஞ்சுட்டு அவர் சம்பாரிச்சிட்டு போனே மட்டும்தான் இங்கிருந்து. இந்த குடியிருப்பு மக்கள் பயன்படுத்தும் பிரதான வீதி புனரமைக்கப்படாத நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள நகருக்கு நடைப்பயணமாகவே செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கி வருகின்றனர். மண்சரிவு அபாயத்தின் மத்தியிலும் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமலும் போதிய வருமானமின்றியும் இப்பகுதி மக்கள் சொல்லுண்ணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். சம்பளத்தை கூட்டி கொடுத்தா சொல்லி இப்ப 600 ரூபாய்க்கு, அது 24 நாள் வேலை செஞ்சாதான் 600 ரூபாய், இல்லன்னா 308 ரூபாய். நாங்க எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு நாட்டுல ஒரு அரிசி என்ன வேலை? நாங்க மழை பெஞ்சா விடி எழும்புறது எப்படி சொல்லி ஆண்டவன் கும்பிட்டு தான் படுக்கிறோம். இது நியாயமா? எங்களோட ஓட்டவங்க இந்த மாதிரி சரி நியாயமா? இப்ப சிகாமரா அவருக்கு பிரதமர் ரணில் கூட தானே இருக்காரு. அவருக்கு ஏதை செய்ய இயலாது. அரிசி என்ன விலை, மாவு என்ன விலை, சீனி என்ன விலை, இதெல்லாம் திங்கிற சாமான இந்த விலையை கூட்டி அரசாங்கம் வச்சிருக்கு. அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டு கொடுக்கணுங்களா? அரசாங்கம் அந்த மாதிரி குறைக்கல, சம்பளம் கூட்டி கொடுக்கல, இல்ல தொண்டமானும் கொடுக்கல, திகாம்பரமும் கொடுக்கல. இந்த மக்களுக்கான உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டியது பொறுப்பான அதிகாரிகளின் கடமை அல்லவா? வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 2015ஆம் ஆண்டின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக P+ பொது முகாமையாளர் சுமித் குமார நேற்று தெரிவு செய்யப்பட்டார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 39வது வருடாந்த மாநாடு ரத்னான ஸ்டைன் கலேக தொகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டார். மத தலைவர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரபுக்கள் மற்றும் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர உள்ளிட்ட விசேட விருந்தினர்கள் பலர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாக இருந்தனர். So ladies and gentlemen, I only want to take just 4 examples in the areas to how this 1785
1785 பில்லியனாக இருந்த அரசு செலவு 9800 எவ்வாறு மாறியது என்பதை எடுத்துக் கூற 4 உதாரணங்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். முழு அரசு செலவினத்தில் 75% 4 திட்டங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. ஒன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இது தொடர்பில் உங்களுக்கு தெரியும். அரச கடனில் 465 பில்லியனுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பொறுப்பு கூற வேண்டும். நுரைச்சோலை மீன் உற்பத்தி திட்டத்துக்கு $1500 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளன. அதேபோன்று ஹம்மான் தோட்ட திட்டம் வருடாந்த வருமானம் 4 மில்லியன் மாத்திரமே. எனினும் இதற்காக நாம் 188 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளோம். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காத முதலீட்டு திட்டங்கள் இவை. தெற்கு அதிவக வீதிக்கான செலவு $1400 மில்லியன் ஆகும். அதை கட்டுநாயக்க கொழும்பு அதிவக வீதியுடன் சேர்க்கும் போது $2200 மில்லியன் ஆகும். இந்த 4 திட்டங்களின் மொத்த தொகை $6600 மில்லியன் ஆகும். துண்டு விழும் தொகை அதிகரிப்பதற்கும் இதுவே காரணம். மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் சிறந்த எதிர்காலத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்போம். எம்மோடு இணைந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். The deficit has ballooned to this effect. So, ladies and gentlemen, have confidence in us. We will change Sri Lanka to better tomorrow. Together we can make that difference. 2015 ஆண்டு திறமையை வெளிப்படுத்திய 5 நிறைவேற்ற அதிகாரிகள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். YFM-இன் முகாமையாளர் ஷாமிக் ரோஷான், இன்டர்நேஷனல் காஸ்மெட்டிக் லிமிடெடின் விற்பனை முகாமையாளர் கிருஷாண்டி சில்வா, MTV MBC ஊடக வலையமைப்பின் ஆங்கில செய்தி பணிப்பாளர் ஷமீர் ரசூல்தீன், கெவில்டன் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ட்ஸின் உதவி கணக்காய்வாளர் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் கெனிஸ் கிரியேஷன் இன்டர்நேஷனலின் பணிப்பாளர் கோனேல் பிக்மேல் ஆகியோரை கௌரவிக்கப்பட்டனர். இந்த வருடம் மற்றும் ஒரு விசேட விருதும் வழங்கப்பட்டது. கடந்த 25 வருடங்களாக ஊடக தொழில்துறையின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய அக்வேரியஸ் பணிப்பாளர் பொது முகாமையாளர் ஃபிரெட்ரிக் திசாநாயக்க அந்த விசேட விருதை பெற்றுக் கொண்டார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவரின் தகவலை குழும பணிப்பாளர் ஸ்ரீலால் அஹங்கம வாசித்தார். The group is an amalgamation of many companies. நமது குழுமம் பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒவ்வொரு காலத்திலும் நாம் சோதனைகளை எதிர்கொள்கின்றோம். எனினும் நாம் அந்த அனைத்து தடைகளையும் தகர்த்து முன்னோக்கி பயணித்துள்ளோம். ஆம், நாம் அந்த அனைத்துக்கும் சவால் விடுக்கின்றோம். ஏனெனில் முன்னேற்றம் காண வேண்டுமானால் சுற்றியுள்ள அனைத்துக்கும் சவால் விடுக்க வேண்டும். அதுவே செல்ல வேண்டிய வழியுமாகும். தமது கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கை மீது அது முக்கியத்துவம் பெறுகின்றது. இவ்வாறு செயற்பட்டால் மாத்திரமே காலத்தை விட முன்னோக்கி செல்ல முடியும். மாற்றத்தை நாம் பெற்றுக் கொள்வதன் ஊடாகவே முன்னோக்கி செல்ல முடியும், முன்னேற்றம் அடையவும் முடியும் என்பதே நான் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையின் நம்பிக்கையாகும். அதே போன்று அந்த மாற்றம் பூரணத்துவம் அடைய வேண்டும். And then execute that change to perfection. This year has actually been quite different. இந்த வருடம் உண்மையிலேயே சற்று மாறுபட்டது. நாம் தாக்கப்படவில்லை, எமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படவில்லை, எம்மை ஒடுக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. உண்மையிலேயே கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு இது வித்தியாசமான வருடமாகும். இந்த காலத்தில் எமது சக்தியை சாதகமாக முன்னோக்கிட்டு செல்வதற்கான இயலுமை எமக்கு கிடைத்தது. அதேபோன்று எமது திறமைகளை அதிகபட்சமாக நாம் புரிந்து கொண்டோம். நாட்டின் பொருளாதார நிலை அழகான ஓவியமாக காணப்படாவிட்டாலும் எமது செயற்பாடுகள் சாதகமான சூழ்நிலையிலேயே மேற்கொள்வதற்கு இடம் கிடைத்ததை என்னால் கூற முடியும். நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வாழ்க்கையுடன் இணைந்து முன்னோக்கி செல்கின்றோம். பிரச்சனைகள் வரும்போது பின்வாங்க மாட்டோம். கடந்த காலத்திற்குள் சிக்கியிருக்க மாட்டோம். சந்தர்ப்பங்கள் நழுவிச் செல்ல இடமளிக்க வேண்டாம். அனைத்தையும் சவாலுக்குட்படுத்துங்கள். நாம் அனைவரும் இணைந்து வரலாற்றை புதுப்பிப்போம். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நாட்டின் உரிமையாகும். அது இலங்கையின் அர்ப்பணிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அபிவிருத்தியை பிரதிபலிக்கின்றது. ஏற்படுத்தப்பட்ட வலுவான அத்திவாரம் காரணமாகவே நான் இவ்வாறு உங்கள் முன் கதைப்பதற்கான இயலுமை கிடைத்துள்ளது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பெருமைக்குரிய பிரதிநிதிகள் என்ற வகையில் எமது ஒருமித்த நோக்கமும் அபிவிருத்திக்கான அர்ப்பணிப்பும் இன்றைய நிகழ்வின் போது அடையாளம் காணப்படுகின்றன. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி மற்றும் குழும பணிப்பாளர் மொஹான் பராராவும் இதன்போது கருத்து வெளியிட்டார். மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாட்டை மேலும் மெருகூட்டுவதற்காக ஸ்டைன் கலையரங்கத்தின் நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டன. ஸ்டைன் கலையரங்கம் டிஜிட்டல், கேட்டல் மற்றும் கற்புலன் உபகரணங்களை கொண்டுள்ளது. அமெரிக்கா லாஸ் வெகாஸின் ராக் அண்ட் ரோல் இசை கலைஞர் ரோன் ஷாட் இம்முறை நிகழ்வை மேலும் அலங்கரித்தார். எல்விஸ் பிரிஸ்லி யுகத்தின் இசை அனுபவத்தை இவர் அங்கிருந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். 2015 ஆண்டின் சிறந்த நிறைவேற்ற அதிகாரியை தெரிவு செய்வதற்காக இவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன.
PE பிளஸ் பொது முகாமையாளர் சுமித் குமார, நியூஸ் ஃபர்ஸ்ட் பணிப்பாளர் பொது முகாமையாளர் யஸ்ராத் கமல் சிரி, நியூஸ் ஃபர்ஸ்ட் விற்பனை பணிப்பாளர் சஞ்சீவ ரணதுங்க, கிவில்டன் நிறுவனத்தின் தொழில்நுட்ப முகாமையாளர் நளின் சாவர்தன மற்றும் சிரச எஃப்எம்மின் அலவரிசை பிரதானி கிங்ஸ்லி ரத்நாயக் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுள் 2015 ஆண்டின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக PE பிளஸ் பொது முகாமையாளர் சுமித் குமார தெரிவு செய்யப்பட்டார். I am very happy today. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவே எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகவும் சிறந்த பரிசு. தயாரிப்பு முகாமையாளராகவே நான் இந்த நிறுவனத்தில் கடமைகளை ஆரம்பித்தேன். நான் இந்த இடத்தில் இருப்பதற்கான சில காரணங்கள் உள்ளன. ஒன்று, இலவச கல்வி. நான் வறிய குடும்பத்தில் பிறந்ததால் எனது தாய் மற்றும் தந்தையால் தனியார் பாடசாலை கல்விக்காக செலவிட முடியவில்லை. சாதகமான மற்றும் சோதனை மிகு சந்தர்ப்பங்களில் நான் எனது கதிரையில் அமர்வேன். எனக்கு முன்பாக நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறார் என எண்ணிக்கொள்வேன். நான் அவ்வாறு சினைத்துக் கொள்ளும் போது அவர் ஐரோப்பா அல்லது அமெரிக்காவின் ஒரு பகுதியில் இருக்கலாம். அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவரது சக்தி என்னுடன் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன். எமது PE பிளஸ் அணியினருக்கு இந்த பதக்கம் கிடைக்க வேண்டும். அவர்கள் இரவு பகல் பாராத அர்ப்பணிப்புடன் கடமையாற்றினார்கள். நான் மாத்திரமல்ல, அனைத்து வருடத்திலும் அவர்களும் முயற்சித்தனர், நானும் முயற்சித்தேன். எனது அணி எதிர்பார்த்த பதக்கம் தற்போது கிடைத்துள்ளது. உங்களது பிரயத்தனத்திற்கு நன்றி. They try every year, not only myself, I also try. But my team, they wanted to get this award. Finally, team, we got the award. Thank you very much, your effort. வவுனியா கல்நாட்டிய குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வவுனியா கோவில் குளம் கவனநல சேவைகள் பிரிவில் கல்நாட்டிய குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தை புனரமைப்பதற்காக வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் உரிய முறையில் குளம் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். பாதிக்கப்பட்ட எல்லாம் உருவாயும் அப்படியும் இப்படியும் துளிசுகள் முழுக்க எல்லாம் லீக் ஒவ்வொரு நாளும் தண்ணி போய்கொண்டே இருக்குது. அதால எங்களுக்கு சிரமம் செய்யலாத நிலை இருக்கிறது. 10-15 வருஷத்துக்கு முதல் செய்யப்பட்ட அந்த பள்ளங்களுக்கு மட்டும்தான் மண் போட்டவைகள் வேற ஒரு வேலையும் செய்யப்படவில்லை. வழக்கு வசந்தத்துல கன நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுல எந்த குளம் வேலை செய்தாலும் எது செய்யணும் எதுவும் இல்லை. எங்களோட குளங்களும் எல்லாம் பாதிக்கப்பட்டுதான் இருக்குது. இந்த கொட்டுகளும் லீக்கா இருக்குது. லீக்கா இருக்கிற காரணத்தால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போய் கொண்டு போய் இந்த குளத்துல தண்ணி துப்புரவாவே இல்லாத போற கட்டமும் இருக்கு. இல்ல கோடை காலத்துல எங்கட குளத்துக்கு இவ்வளவுதான் காசு ஒதுக்கி இருக்கு, இன்னும் வழியில தான் வந்திருக்கு. எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சரியான தகவல் ஒன்றுமே இல்ல. சிறுபோக நெற்றியை மேற்கொள்வதற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிக்கல் தோன்றியுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். புனரமைப்புகள் வேலைத்திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் செய்து முடித்தார்கள். குளங்கள் ஆழப்படுத்தவில்லை. சில சின்ன வேலைகள்ல சும்மா சிறிய வேலை மட்டும் செய்துவிட்டு போயிட்டார்கள். இந்த காசு ஒதுக்கிட்ட அரசாங்கம் சொல்லுது இந்த காசு இவ்வளவு ஒதுக்கிட்டு சொல்லி இந்த எங்கட குளக்கட்டுகள் ஒரு இதுவும் செய்யப்படவில்லை. தொடர்வது விளையாட்டு செய்தி. பாடசாலை மட்ட ரக்பி போட்டிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற கொழும்பு ரோயல் மற்றும் கண்டி திருத்துவ கல்லூரிகளுக்கு இடையிலான 72வது ரக்பி கிடையத்தின் முதல் கட்டம் இன்று நடைபெற்றது. 22-17 என்ற கணக்கில் ரோயல் கல்லூரி அணி முதல் கட்டத்தை வெற்றி கொண்டது. கொழும்பு ரோயல் கல்லூரியின் விளையாட்டுத் தொகுதி மைதானத்தில் இன்று மாலை ஆரம்பமான போட்டியின் ஆரம்பம் முதலே ரோயல் கல்லூரி அணி முன்னிலை பெற்றது. முதல் சுற்றின் இறுதியில் 17-7 என்ற கணக்கில் ரோயல் கல்லூரி அணி முன்னிலை வகித்தது. எவ்வாறாயினும் போட்டியின் 64ஆம் நிமிடத்திற்கு பின்னர் திருத்துவ கல்லூரி அணியினர் போட்டியில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர். ரக்பி கேடிய வரலாற்றில் திருத்துவ அணி 39 தடவைகளும் ரோயல் அணி 31 தடவைகளும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.